ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்மளோட சேனலில் ஆன்மீக தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குலதெய்வம் உங்கள் மீது கோபமாக இருப்பதை காட்டும் 7 அறிகுறிகள் என்னன்னு பார்க்கலாம். இஷ்ட தெய்வங்கள் இருந்தாலும் முதலில் குலதெய்வத்தை வழிபட வேண்டும் என்பார்கள். குலதெய்வத்தின் அருள் இருந்தால்தான் மற்ற தெய்வங்களின் அருள் கிடைக்கும். எத்தனை பூஜைகள் பரிகாரங்கள் நாம் செய்தாலும் அதற்குரிய பலனை நாம் பெற வேண்டும் என்றால் அதற்கு முதலில் குலதெய்வத்தின் அருள் இருக்க வேண்டும். நம்முடைய குடும்பம் மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் அமைதியாகவும் இருக்க வேண்டும் என்றால் நம் குலதெய்வத்தின் அருள் அவசியம் தேவை. பல தலைமுறைகளாக நம்மை காத்து வரும் தெய்வத்திற்கு செய்ய வேண்டிய நேர்த்திக்கடன் பூஜைகள் வழிபாடுகள் முறையாக நடைபெற வேண்டும். அவற்றை அறிந்தோ அறியாமலோ தவறவிட்டால் சில நேரங்களில் குலதெய்வத்தின் திருப்தியின்மை நம் வாழ்க்கையில் வெளிப்படத் தொடங்கும். இது நேரடியாக தோன்றாமல் சில அறிகுறிகள் வழியாக நமக்கு உணர்த்தப்படும். முதல் அறிகுறி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம் கோயிலுக்கு செல்லும் போது தடங்கள் ஏற்படுவது. நாம் செல்ல நினைக்கும் பொழுது திடீரென்று வாகனத்தில் ஏதாவது கோளாறுகள் உண்டாவது. மேலும் திடீர் செலவு, உடல்நலக்குறைவு, வேலைப்பளு அதிகம், குடும்ப சிக்கல் போன்றவை ஏதாவது ஒன்று தொடர்ந்து தடை வந்து கொண்டே இருக்கும். இரண்டாவது அறிகுறி என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோவிலுக்கு சென்றும் வழிபட முடியாமல் போவது. எவ்வளவோ நம்ம முயற்சி செய்தும் கோயிலுக்கு செல்வோம். அப்படி கோயிலுக்கு போகும்போது அங்கே பூஜை நேரம் தவறுவது அல்லது பூசாரி இல்லாமல் போவது, மன அமைதி இல்லாமல் திரும்புவது இவையும் ஒரு அறிகுறிதான். நான்காவது அறிகுறி என்னன்னு பார்த்தீங்கன்னா, கனவுகளில் வரும் காட்சிகள். நம்மளுடைய கனவுகளில் ஏதாவது தீய சக்திகள் துரத்துவது போல் அல்லது விலங்கினங்களில் நாம் சிக்கிக்கொள்ளுவது போல் அல்லது வாகனங்களில் அடிபடுவது போல் தோன்றுவது. இது போன்ற கனவுகள் மனதளவில் வரும் எச்சரிக்கையாக இருக்கலாம். ஐந்தாவது அறிகுறி என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோவிலுக்கு சென்று வந்த பிறகு குடும்பங்களில் சண்டைகள் குழப்பங்கள். அதுவரை அமைதியாக இருந்த வீட்டில் தேவையற்ற சண்டைகள் மனஸ்தாபங்கள் பேசாமல் இருப்பவை குலதெய்வ கோயிலுக்கு சென்று வந்த பிறகு உடனேயே ஆரம்பித்தால் அது ஒரு சைகைதான். ஆறாவது அறிகுறி என்னன்னு பார்த்தீங்கன்னா, உடல்நலக் குறைவு. கோவிலுக்கு சென்று வந்த பிறகு தலைவலி, சோர்வு, காய்ச்சல், அடிக்கடி விழுதல், காயம் போன்றவை ஏற்பட்டால் அலட்சியம் வேண்டாம். ஏழாவது அறிகுறி என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில் தொடர்ச்சியான தடைகள். நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்று. வேலையில் தடங்கள், திருமண தடங்கள், குழந்தை விஷயங்களில் தடங்கள், கடன் அழுத்தம், நிம்மதி இழப்பு இவை எல்லாம் தொடர்ச்சியாக வந்தால் காரணத்தை ஆராய வேண்டும். இப்படிப்பட்ட 7 விஷயங்களில் உங்களுக்கு ஏதாவது ஒன்று புலப்பட்டால் அப்படி குலதெய்வத்தின் அருளை பெற நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை தொடர்ச்சியாக பார்க்கலாம். நாம் வீட்டில் ஏற்றும் விளக்குகளில் குலதெய்வத்திற்கு என்று தனியாக ஒரு விளக்கு ஏற்றி வழிபட வேண்டும். தினமும் அல்லது வாரம் ஒரு முறையாவது தெரியாமல் செய்த பிழைகளை மன்னித்து உங்கள் சன்னதிக்கு வந்து வழிபடும் பாக்கியத்தை அருள் செய்யுங்கள் என்று மனமுருகி பிரார்த்திக்க வேண்டும். முடிந்தவரை குடும்பமாக குலதெய்வ கோவிலுக்கு சென்று அபிஷேகம் நேர்த்திக்கடன் நிறைவேற்றுங்கள். குறைந்தபட்சம் ஒரு தலைமுறையிலாவது குலதெய்வ வழிபாடு தொடர்ந்து நடைபெற வேண்டும். குலதெய்வம் கோபம் காட்டுவதற்காக அல்ல, நம்மை திருத்துவதற்காகத்தான் எச்சரிக்கை செய்கிறது. இந்த செய்கைகளை உணர்ந்து நம்பிக்கையோடு வழிபட்டால் அருள் நிச்சயம் திரும்ப வரும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போல் தினமொரு ஆன்மீக தகவல் தெரிஞ்சுக்கணுன்னா நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.